ஓம் சாந்தி. வாணி தேதி 21/1/2022. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே சமஜ்தார் பன் ஹர் காம் கரோ. இனிமையான குழந்தைகளே, புத்திசாலியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். மாயா கோய் பி பாப் கரம் ந கராதே, இஸ்கி சம்பால் கரோ. மாயா எந்தவிதமான பாவ செயலை செய்ய வைத்து விடக்கூடாது, இதில் கவனமாக இருங்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, बाप का नाम बाला करने के लिए कौन सी धारणाएं चाहिए? பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட தாரணைகள் வேண்டும்? ஞானம் இருந்தால் மட்டும் போதாது இல்லையா? ஞானமும் வேணும், யோக பலமும் வேணும், தாரணையும் வேணும். அப்பதான் பாபாவோட பெயரை நாம பிரத்யக்ஷப்படுத்த முடியும். ஆக இன்னைக்கு முரளியில பாபா எந்த தாரணா வேணும் பதில் சொல்றாங்க. நாம் பாலா करने के लिए ஈமான்தார் வஃபாதார் பனோ. பெயரை வெளிப்படுத்துவதற்கு நேர்மையானவராக உண்மையானவராக ஆகுங்கள். சச்சாய் கி சாத் சேவா கரோ. உண்மையாக சேவை செய்யுங்கள். பெஹதி கங்காபன் சப்கோ பாப்கா சந்தேஷ் தேத்தே ஜாவோ. ஓடக்கூடிய கங்கையாகி அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். கங்கை எங்கேயாவது நிற்குமா? ஓடுற கங்கை ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஓய்வு இருக்கா? இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு? ஓடும் கங்கையாகி அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுத்துட்டே போங்க. अपनी कर्म इंद्रियों पर पूरा कंट्रोल रख, आशाओं को छोड़ कायदेसिर चलने चलो. தன்னுடைய கர்ம இந்திரியங்களை முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஆசைகளை விட்டுவிட்டு நியமப்படி உங்களுடைய நடத்தைகளை செயல்படுத்துங்கள். சுஸ்து நஹி பனோ, சோம்பேறி ஆகாதீங்க. ஞான் யோகி பெஹ்லே खुद में धारण हो तब आपका नाम बाला कर सकेंगे. ஞானம் மற்றும் யோகத்தை முதலில் தன்னிடத்தில் தாரணை செய்தீர்கள் என்றால்தான் பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்த முடியும். புரிஞ்சிச்சு இல்லையா பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னு, என்ன தாரணா வேணும்னு? பாடல் இன்றைக்கு ஆஜுக்கி இன்சானுக்கோ, இன்றைய மனிதர்களுக்கு அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. ये है भारत की आज की हालत है. இன்றைய பாரதனுடைய நிலை. एक गीत में भारत की गिरी हुई हालत दिखाई है. ஒரு பாடல் இருக்கிறதா, அந்த பாடல்ல பாரதமானது எப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பது அந்த பாடல்ல பாடப்பட்டிருக்கிறது. இன்னொரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல்ல பாரதனுடைய மகிமையை பாடியிருக்கின்றார்கள். ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பாரதம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளோ பாபா உயர்ந்தவரோ அவ்வளவு பாரதனுடைய மகிமை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஆனா இந்த விஷயம் உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. तुम बच्चों में भी कोई बातों को समझते हैं. भारत ही 100% समझदार था और अब 100% बेसमझ है. எந்த விஷயம் உலகத்தினருக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்றாங்க பாபா, குழந்தைகளாகி நீங்க கூட இந்த விஷயத்த எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கல. எந்த விஷயத்த? பாரதம் 100% புத்திசாலியான பாரதமாக இருந்தது. இப்போ இன்றைய பாரதம் எவ்வாறு இருக்கின்றது? 100% புத்தியற்ற பாரதமாக இருக்கின்றது. 100% समझदार 2500 वर्ष रहता है. அதுல கணக்கு சொல்றாங்க பாபா. 100% புத்திசாலியான பாரதம் 2100 ஆண்டுகள் வரை இருந்தது. அதன் பிறகு முழுமையா பாரதவாசிகள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாபா எப்பேற்பட்டவர்? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா வந்திருக்கிறார். நம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உண்மையான ஞானத்தை கொடுத்து புத்திசாலி ஆக்கிறார். புத்திசாலி ஆக்கிட்டார் இல்லையா பாபா?
நாம புத்திசாலி ஆகி இந்த உலகத்தை என்ன பண்றோம், மீண்டும் புத்திசாலி பாரதமாக ஆக்குகிறோம். அடுத்து சொல்றாங்க பாபா, அந்த லைனை வரிசையை கேட்டுட்டே வாங்க. பேசமஜ் பண்ணமே ஃபிர் பூரா ஆதா கலப் லக்தா ஹே. இந்த பாரதம் புத்தியற்ற பாரதமாக ஆகுவதற்கு அரை கல்பம் ஆகிவிடுகிறது. पूरा बेसमझ को फिर एक ஜனமே சமஜ்தார் बनाने वाला है बाप. முழுமையா புத்தியற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த பாரதத்தை ஒரு ஜென்மத்துல, பாரதம்னா பாரதவாசிகளை ஒரு ஜென்மத்துல புத்திசாலியாக ஆக்கக்கூடியவர் யாரு? பாபா. கணக்கு போடும் பாருங்க. कोई बेसमझ का काम करते तो दिल अंदर का आता है, की हुई पाप याद पड़ते हैं. ஏதாவது புத்தியற்ற காரியத்தை செய்துவிட்டால் மனசு அரிக்குது, செஞ்ச பாவம் நினைவுக்கு வருது. அப் தூ சமஜ்கர் காம் கருணா சாயி. அல்ல இப்போ குழந்தைகள் நீங்க புத்தி இல்லாமலாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்மால செய்யவும் முடியாது. என்ன புத்தி பாபா கொடுத்திருக்கிறார், என்ன புத்தி கொடுத்திருக்கிறார்? எந்த கர்மா சரியானது, எந்த கர்மா தவறானது, இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை புத்திய பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பாபா என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்யணும், புரிஞ்சுட்டு தான் செய்யணும். बेसमझी से कोई भी काम न हो, बड़ी संभाल रखनी है. புத்தி இல்லாம ஏதாவது ஒரு பாவ செயலை நீங்க செய்திடக்கூடாது, இதுல ரொம்ப கவனம் கொடுங்க. மாயாவார் ऐसी करती है जो पता भी नहीं पड़ता. மாயாவானது அப்படி யுத்தம் பண்ணுது. எப்படி யுத்தம் பண்ணுது? மாயாதான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கு, நம்மளை வசப்படுத்திட்டு இருக்கு. மாயாவோட பிடியில இருக்கிறோம், மாயாவுக்கு வசமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியறதே இல்லையா? அப்படி மாயா யுத்தம் செய்கின்றது. சில முரளியில எல்லாம் கூட சொல்லியிருக்காரு இல்லையா பாபா, மாயா எலி மாதிரி கடிச்சிட்டு போயிடுது. எலி கடிக்கிறப்போ தெரியாது, கடிச்சு முடிச்ச பிறகுதான் தெரியும். அந்த மாதிரி மாயா குழந்தைகளை பாவ செயலை செய்ய வச்சிருது. ஆனா அது பாவ செயல் அப்படின்னு செய்யும் போது அது தெரியறதே இல்லை. காம்காபி செமி நஷாட்டாஹே, காமத்தினுடைய செமி போதை வந்துருது. அதுவும் தவறு தானே, அதுவும் பாவ செயல் தானே. பச்சி லிக்தி ஹே பாபா தூஃபான் ஆத்தி ஹே. குழந்தைகள் பாபாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, பாபா புயல், மாயா புயல் வருது பாபா. காம் கா தூஃபான் கம் நீய. காமம் என்ற அந்த புயலும் கூட சாதாரணப்பட்டது அல்ல. போத் பிரகார் க நஷா மாதா கரம் கர் தேத்தாயே. அநேக விதமான போதை தலையே சூடாயிடுதான். प्यार भी देह का ऐसा होता है जिसमें बुद्धि जाती है. தேகத்து மேல அன்பு ஏற்படுது. தேகத்து மேல அன்பு வரும்போது புத்தியும் எங்கே போகுது? தேகத்தின் மீது தான் போகுது. கண்ணு தேகத்தை தான் பார்க்குது. योग पूरा न रहने से, अवस्था कच्ची होने से फिर उनका नुकसान बहुत होता है. முழுமையாக பாபா நினைவில்லாத காரணத்தினால, ஸ்திதி பக்குவ நிலை அடையாததுனால அவர்களுக்கு ரொம்பவுமே நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. யோகா நல்லா இருந்துச்சு அப்படின்னா, மாயா வந்தா கூட இந்த மாயா என்னை தாக்க வந்திருக்குது, இந்த மாயாவை நான் வெற்றி அடையணுங்கிற அந்த வைராகியம் மனசுல வரும். இது மாயா என்னை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸ்திதி பக்குவமா இருந்ததுன்னா அந்த மாயாவுக்கு அடிமையாகவே முடியாது. ஸோ இது ரெண்டும் இல்லாத பொழுது என்னாகும்? அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. பாபா கி பாஸ் ரிப்போர்ட் போத்தாத்திய. பாபாவிடம் நிறைய ரிப்போர்ட் வருதா, குழந்தைகளை பற்றிய ரிப்போர்ட் வருது. படே கடை துஃபான, மிகவும் கடுமையான புயல்களும் இருக்கிறது. புயல் சொன்னார் பாபா. அடுத்து என்ன சொல்றாரு? பெரிய கடுமையான புயல். லோபுபி போத்து சத்தாத்தாகே. பேராசையும் கூட மிகவும் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறது. என்ன செய்து பேராசை? जो बेकायदे चलन चलते हैं, நியமத்துக்கு மீறி, நியமத்தை மீறி நடக்கிறாங்க. எப்போ? பேராசை வரும்போது. நியமம் எல்லாம் மறந்து போயிடுது. பேராசை வந்துருச்சுன்னா நியமங்கள் எல்லாம் மறந்து போயிடுது. நியமத்தை மீறி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. जैसे वो सन्यासी लोग होते हैं तुम भी सन्यासी हो. பாபா சொல்றார், எப்படி சன்னியாஸ் தர்மத்துல சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஆசை பாசம்
பேராசை எதுவும் இருக்குமா? எதுவுமே இருக்காது இல்லையா? எல்லாத்தையும் துறந்தவர்கள் இல்லையா? அதே போல தான் நீங்களும் யாரு? சந்நியாசி. எல்லாவற்றையுமே நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே துறக்க வேண்டும், பேராசையும் விட வேண்டும். ஓ கடையோகி தும்மோ ராஜயோகி. அவர் கடையோகி ஆவார்கள் அவர்கள், நீங்கள் யாரு? ராஜயோகிகள். உண்மை பி நம்பர் வார் ஒத்தே. அந்த சன்னியாசிகளிடத்திலும் கூட நம்பர் வாரா இருக்கின்றார்கள். कोई तो अपनी कुटिया में रहते हैं, भोजन वहाँ ही उनको पहुँचता है, वह मंगा भी लेते हैं. சில சன்னியாசிகள் குடிசையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் கூட அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இல்லை அப்படின்னா எப்படியோ அந்த உணவுகளை அவங்க வாங்கிக்கிறாங்க. विकारों का संन्यास करते तो पवित्रता मनुष्य को खींचती है. விகாரங்களை சந்நியாசம் பண்ணக்கூடிய காரணத்தினால அந்த தூய்மையானது மனிதர்களை ஈர்க்கின்றது. சன்னியாசிகள்கிட்ட இருக்கிறது என்ன? தூய்மையினுடைய தாரணை. இல்லை சன்னியாச பார்த்தாலே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? கையெடுத்து கும்பிடுறாங்க, காலில் விழுந்து வணங்குறாங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய தூய்மை மனிதர்களை ஈர்க்கின்றது. ஆக அந்த சன்னியாசிகளும் நம்பர் வாராகத்தான் இருக்கின்றார்கள். இஸ்மே பி ஜானியோ கி பல்கி தாக்கத் சாயே. இங்கே என்ன சொல்லிட்டார் பாபா? நீங்களும் யாரு? சன்னியாசி. சன்னியாசியாகி உங்களிடத்துல ஞானம் யோகத்தினுடைய பலத்தினுடைய சக்தி வேண்டும். ஞானம் யோக பலத்தினுடைய சக்தி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஜித்தனா யோகமே रहेंगे तीन सब बातों को परवाह नहीं रहेगी. எவ்வளவு யோகாவிலே இருக்கிறோமோ, பாபா நினைவிலே இருக்கிறோமோ, அப்போ அனைத்து விஷயங்களை பற்ற கவலையே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தேவையான நேரம் தேவையான பொழுது கிடைத்துவிடும். தேவையானது தேவையான நேரத்தில் நடந்துவிடும். பாபா சொல்றாங்க, யோகே தந்திருஸ்திக்கு நிஷானி. யோகாதா ஆரோக்கியத்திற்கான அடையாளமே. पल पुराने विक्रमों की भोगना तो भोगनी पड़ती है, फिर भी योग पर आधा रहता है. பழைய பாவ கர்மங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட யோகம்தான் அதுக்குமே ஆதாரமாக இருக்கிறது. ऐसे नहीं फलानी चीज चाहिए, सन्यास लोग मांगते नहीं है. இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நல்ல யோகா பண்றவங்களுக்கு வராது. சன்னியாசிகள் எதுவுமே கேட்கறது கிடையாது. என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சுதான் அவங்க வாழ்க்கை என்ன பண்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோகா பல் ரேத்தா ஹே. யோகத்துல தான் பலம் இருக்கிறது. பாபா சொல்றார், தத்துவ யோகிகளே சக்தி நிறைந்தவர்களா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. எல்லா ஆசைகளை விட்டுட்டு, விகாரங்கள் எல்லாம் விட்டுட்டு தத்துவத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க. வேற எந்த நினைவும் அவங்களுக்கு வருது கிடையாது. தத்துவம்னா பரந்தாம வீட்டை சொல்லப்படுது, அவங்கள தத்துவ யோகின்னு சொல்லப்படுது. அவங்களுக்குள்ளேயே அந்த சக்தியெல்லாம் இருக்கிறது. நிர்வாண சன்னியாசிகள் இருக்கிறாங்க. அந்த சன்னியாசிகள் என்ன பண்றாங்களா? மருந்துகள் மூலமாவே தன்னுடைய கர்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொள்கின்றார்கள். யோக பலத்தினால அவங்க எதையும் செய்யறது கிடையாது. அதெல்லாமே ஆர்டிஃபிஷியல். துமாரா சாரா மதார் யோக பர் ஹே. பாபா சொல்றாங்க, நம்முடைய இது அனைத்துக்குமே ஆதாரம் யோகாதான். யோகத்து மூலமா எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்க முடியும். துமாரி யோக பாப்ஸே ஹே. நம்முடைய யோகா பாபாவோடு இருக்கின்றது. இசசி பதவி பாரி மில்டா ஹே. பாபா நினைப்பது மூலமா நமக்கு பதவியும் உயர்வானதாக கிடைக்கிறது. நம்முடைய தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் நிறைந்த தர்மமாகும். உஸ்கிலே தும்கோ ஸ்ரீமத் மில்டிய. அந்த தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனைக்காக தான் இங்கே உங்களுக்கு ஸ்ரீமத் ஆனது கிடைத்து கொண்டிருக்கிறது. உன்கோக்கு ஈஸ்வரி மத் நி மில்டிய. சன்னியாசிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு பாபா புரிய வச்சுட்டு வர. நீங்களும் சன்னியாசி, அவங்களும் சன்னியாசின்னு சொன்னார் பாபா. அடுத்து என்ன சொன்னாரு? அவங்க கடையோகி, நீங்க யாரு? ராஜயோகின்னு சொன்னாரு. அவங்களுக்கு ஈஸ்வரிய வழியெல்லாம் கிடைக்கிறது இல்ல, உங்களுக்கு ஈஸ்வரனே வந்து வழி கொடுக்கிறார்.
எவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது உங்களுக்கு. என்ன ஆஸ்தி? 21 ஜென்மத்துக்கான பிராப்தி இல்லையா? परमपिता परमात्मा आकर पढ़ाते हैं. परमपिता परमात्माவே வந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார். परंतु बच्चे बाप को भी भूल जाते हैं. ஆனால் குழந்தைகள் பாபாவையே மறந்து போய் விடுகிறார்கள். पूरा योग लगाते नहीं हैं. लगाते रहे ये लोभ मोह आदि विकार सताए नहीं. அப்படி நீங்க யோகா பண்ணணும், யோகால இருக்கணும். அப்படி யோகால இருக்கும்போது பேராசை, பற்று, இந்த விகாரம்லாம் உங்களை எதுவுமே தொந்தரவே பண்ணாது. போத்துக்கு சதாத்தி ஹே ஏ சாயி ஏ சாயே. நிறைய பேருக்கு இந்த விகாரங்கள், எந்த விகாரங்கள்? பேராசை, பற்று ரொம்ப தொல்லை கொடுக்குதா. இது வேணும், அது வேணும், வேணும் வேணும்னு அந்த வேணுங்கிற நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கை சன்னியாசி என்னையும் ஒத்தாகே. அதை யார் பக்கா சன்னியாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் கிடையாது. எந்த மாதிரி நிலைகள்? வேணும் வேணும்னு அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. ஏக்கு கிடுக்கீசி ஜோ மில்லா ஒல்லியா. அவங்க வாங்க வேண்டிய பொருளை கூட ஒரு ஜன்னல் வழியாக தான் கை விட்டு வாங்கிக்கிறாங்க. அதில் என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். जिनका कर्म इंद्रियों पर पूरा कंट्रोल रहता है वो फिर दूसरी चीज कभी नहीं लेंगे. யாருக்கு கர்ம இந்திரியமானது முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவர்கள் வேறு யாருடைய பொருளையும் ஒருபொழுதும் வாங்க மாட்டார்கள். சில பேர் வாங்கிக்கிறாங்க. அந்த சன்னியாசிகளை பத்தி சொல்றார் பாபா. வாங்காத சன்னியாசியும் இருக்கிறாங்க, நல்ல கட்டுப்பாட்டோட பக்குவமான சன்னியாசியும் இருக்காங்க, பக்குவம் இல்லாத சன்னியாசியும் இருக்காங்க. யஹா பி ஐசே ஹே, இங்கேயும் அதே போல இருக்காங்கன்னு சொல்லிட்டார் பாபா. वास्तव में ईश्वर की भंडारी से जो कुछ कायदे से मिले उस पर चलना ठीक है. உண்மையிலேயே ஈஸ்வரனுடைய பண்டாரால இருந்து என்ன நியமப்படி கிடைக்கின்றதோ அதை தான் பெற வேண்டும். என்ன நியமம் இருக்கின்றதோ அதுபடிதான் நடக்க வேண்டும். அதுதான் சரியானதாகும். மனுஷியோ ஆஷ் போத் உட்தி ஹே. ஆனா மனிதர்களுக்கு ரொம்ப ஆசைகள் எழுகின்றது. आश पूरी न होने से सुस्त बन जाते हैं. ஆசை பூர்த்தி அடையலைன்னா சோம்பேறியாவும் ஆயிடுறாங்க. ஆனா இங்க குழந்தைகள் நீங்க நேர்மையானவராக ஆக வேண்டும். எதுக்கு சொன்னாங்க பாபா நேர்மை? பாபா நீங்க பிரத்யட்சப்படுத்தணும்னா எந்த தாரணை வேணும்? நேர்மையினுடைய தாரணை, உண்மையினுடைய தாரணை வேணும்னு சொன்னாங்க பாபா. சப் ஆஷாயே மிட்டா தேனியே. எல்லா ஆசைகளையும் நீங்கள் அழித்து விட வேண்டும். तुम बच्चों को बहुत श्रेष्ठाचारी बनना है. குழந்தைகள் நீங்கள் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும். बाप और रीति से पुरुषार्थ कराते हैं कि बच्ची नाम बाला करे. பாபா ஒவ்வொரு விதத்திலையும் குழந்தைகளை முயற்சி பண்ண வைக்கிறார். எதுக்கா முயற்சி பண்ண வைக்கிறார்? குழந்தைகள் பேரை வெளிப்படுத்தட்டுமே அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முறையில பாபா முயற்சி பண்ண வைக்கிறார். ஏக் தோ யோக்மே ரஹனா ஹே. ஒன்று, நீங்கள் யோகாவில் இருக்க வேண்டும். மேலும் ஞானத்தை தாரணை செய்து பிறரை செய்ய வைக்க வேண்டும். கங்காவுக்கு பெஹ்னா ஹே. நீங்கள்லாம் யாரு? கங்கைகள். கங்கைகள் நீங்க எப்படி இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். சம்ஜானா சச்சா யோக் கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹே. உண்மையான யோகா என்று எதை சொல்லப்படுகிறது அதை பற்றி நீங்க புரிய வைங்க போதும். பகவான் சப்கா பாப் ஹே. பகவான் எப்பேற்பட்டவர்? அனைவருக்கும் தந்தை. கிருஷ்ணரை காட்ஃபாதர் என்று சொல்ல முடியாது. இப்ப பாபா சொல்றாங்க, என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு சாந்தி மற்றும் சுகத்தினுடைய ஆஸ்தியை கொடுப்பேன். இது எவ்வளவு சகஜமான விஷயம். இதைத்தான் நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். கிஸ்கோ தீர் नहीं लगता क्योंकि कुछ न कुछ कमियां हैं. நீங்க போடுற அம்பு தைக்க மாட்டேங்குது, அம்பு போய் பாய மாட்டேங்குது. காரணம் என்ன? ஏதோ ஏதோ உங்களிடத்தில் குறைகள் இருக்கிறது, அதனால அந்த அம்பு தைக்க மாட்டேங்குது. மற்றபடி சேவையானது நிறைய இருக்கிறது. மனுஷிக்கு ஷம்ஷான்மே ஃபுர்சத் ரேத்தி ஹே. மனிதர்களுக்கு டைம் எங்க இருக்குதா? மயானத்துல இருக்குன்ட்டார் பாபா. மயானத்துக்கு போய் கூட நீங்க என்ன பண்ணலாம்?
பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிஸி உலகம் ஆயிடுச்சு, மனிதர்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதில் சுடுகாட்டில் போனாக்க நீங்கள் அவங்கள பிடிக்கலாங்கிறார் பாபா. ஆனால் மயானம் கூட இப்போ பிஸி ஆயிடுச்சு. बच्चे समझदार हो, सर्विस का शौक हो, कोई विकार न हो तो जाकर समझा सकते हैं. குழந்தைகள் புத்திசாலிகளாக இருந்தால், சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், எந்த விகாரமும் இல்லாதவர்களாக இருந்தால் நன்றாக குழந்தைகள் புரிய வைக்க முடியும். அந்த அம்பு தைக்கும்ங்கிறார் பாபா. துமே சம்ஜானா, நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும். ஒரு பாபா நினைவு செய்யுங்க, அவர் மூலமாக உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். இதை புரிய வைங்க. சன்னியாசி கடையோகி குரு ஆதி கியா தேते हैं. சன்னியாசிகள், கடையோகிகள், குருமார்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? जो भी शिक्षा दी देंगे அல்பகால் சுகி. அவங்க செய்யக்கூடிய போதனைகள் எல்லாமே கூட அல்பகால சுகத்தை தரக்கூடியது, அவ்வளோதான். பாக்கி தோ சப் துக்கி தேते हैं, மற்ற எல்லாமே துக்கம்தான் கொடுக்குது. அவங்க எவ்வளோதான் ஞானியாக இருக்கட்டும், ஞானத்தினுடைய சொற்பொழிவு பண்ணட்டும், ஆனாலும் அந்த போதனை எப்பேற்பட்டதுன்ட்டார் பாபா. அல்பகால சுகத்தை பெறுவதற்கான போதனை. பாப் து சதா சுக ராஸ்தா பத்தாத்தே ஹேன். இந்த பாபா எப்பவுமே சுகத்தை பெறுவதற்கான வழியை கூறுகிறார். அப்போ பாப் கேத்தே ஹேன், இப்போ பாபா சொல்றார், என்ன சொல்றார்? என்னை நினைவு செய்யுங்கள். விநாசம் எதிரில் இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பவித்ரத்தோ ரெனாஹே, நீங்கள் பவித்திரமாகவும் இருக்க வேண்டும். निमंत्रण तो देना होता है, 3 पॉइंट सहज कर दी जाती है. நீங்கள் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும். போக போக உங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதற்கான பாயிண்ட்ஸ் கூட सहजமாக்கி கொடுக்கப்படுகிறது. बड़े बड़े शहरों में शमशान में बहुत आते हैं. பெரிய பெரிய நகரங்களில் மயானத்துக்கு நிறைய பேர் வராங்க. शमशान में सर्विस बहुत हो सकती है. மயானத்தில் சேவா நிறைய பண்ண முடியும். மயானத்துக்கு போய் சேவா பண்ணணும். அங்கே போயும் சேவா பண்ணலாம். மயானத்தில் போர்டு வைக்கலாம். நம்முடைய போர்டு வச்சாலும் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, வருவாங்க. பச்சி கேத்தி நமக்கு ஃபுர்சத் नहीं. மயானத்தில் போய் சேவா பண்ணுங்கன்னு சொன்னால் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களா? பல யுக்தி சொல்கிறாரு பாபா. அதில் மயானத்தில் போய் சேவா பண்ணுங்க, அது யுக்தி சொல்கிறாரு. ஆனால் சேவா பண்ணுங்கன்னு சொன்னால் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களா? எங்களுக்கு டைம் இல்லை பாபா. அச்சா சுட்டி லேக்கர் ஜாவோ. அப்படியா? டைம் இல்லையா? லீவ் எடுத்துட்டு சேவைக்கு போங்களே. சேவா பண்ணுறதுக்கு லீவ் போடக்கூடாதா? உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் லீவ் போட்டுட்டு, ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் லீவ் போட்டுட்டு கல்யாண வேலை பார்க்குறீங்க? இது என்ன கல்யாணம்? விஸ்வ கல்யாணம். விஸ்வ கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, அப்போ லீவ் போட்டுட்டு போய் சேவா பண்ணுங்க. சேவையில் தான் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. விநாசம் ஏற்பட்டே ஆகும். பூகம்பம் வரும், டேம்ஸ் எல்லாம் உடஞ்சிருமா. என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க, டேம்ஸ் எல்லாம் உடஞ்சதுன்னா. ஆஃப்தி तो बहुत आने वाली है. ஆபத்துகள் நிறைய வரப்போகின்றது. जिनका ஞான் होगा वो तो டான்ஸ் करते रहेंगे. யாருக்குள்ள ஞானம் இருக்குமோ ஞானி எப்போதுமே டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. जो सर्विसेबल बच्चे हैं वही पिछाड़ में हनुमान मिसल स्टेरियम रह सकेंगे. யார் சர்வீசேபிள் குழந்தைகளோ அவர்கள் தான் கடைசி தருணத்தில் கூட அனுமான் போல நிலையானவர்களாக இருக்க முடியும். कोई तो ऐसे भी है जो बम की आवाज़ से मर जाएंगे. சிலர் பேர் அப்படி இருக்கிறாங்க, ஒரு வெடி சத்தம் கேட்டால் கூட அந்த வெடி சத்தத்தை கேட்டு என்ன ஆயிடுறாங்களா, இறந்து போயிடுறாங்களா. அனுமான் ஏக் மிசால். அனுமான் என்பவர் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன ஆகணும், அனுமான் போல உறுதி உடையவராக பக்குவமானவராக ஆக வேண்டும். परंतु 108 तो ऐसा ताकतवान होंगे ना. பாபா சொல்றார், ஒரு ஹனுமான் உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் 108 பேர் அப்படி சக்திவானாக இருப்பார்கள் அல்லவா.
எந்த சூழ்நிலையிலும் ஆடாத அசையாத நிலையுடையவர்களாக இருப்பார்கள். वो ताकत आएगी सर्विस से. அந்த சக்தி எப்போ வரும்? சேவை மூலமாக சக்தி வருங்கிறார் பாபா. பாப் கேते हैं, பாபா சொல்றாங்க, பச்சே சர்வீஸ் கரு ஊஞ்சு பது பாவோ, குழந்தைகளே சேவை செய்து உயர்ந்த பதவி அடைங்க. பாத்மி பச்சாதானா ந படே, इसलिए पहले से ही बताते हैं. அப்புறம் கடைசியில் நீங்க பச்சாதாபப்படக்கூடாது. அதனால பாபா முன்கூட்டியே எல்லாம் சொல்லிடுறார். என்ன சொல்லிடுறார்? உயர்ந்த பதவியை அடையுங்கள். கிஸ்கோ பி சம்ஜானா பஹுத் சஹஜ் ஹே. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை புரிய வைப்பது மிகவும் சஹஜமாகும். மந்திர் மே பி தும் ஜாக்கர் சம்ஜா சக்தி ஹோ. கோவில்களுக்கு சென்றும் நீங்கள் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும். இனோஹனே ராஜி கிஸ்னே தியா. லக்ஷ்மி நாராயணரை பார்த்து காட்டி நீங்க என்ன சொல்லலாம்? இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தது கேளுங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? பகவான் கொடுத்தார் சொல்லுவாங்க. மனுஷி சி பூச்சோ தும்கே தன் கிஸ்னே தியா तो फट से कहेंगे भगवान ने. பொதுவாகவே ஒரு மனிதனிடத்துல உங்களுக்கிட்ட இருக்கிற இந்த பணம் செல்வம் இதெல்லாம் யார் கொடுத்தது கேட்டிங்கன்னா அவர்களும் என்ன சொல்லுவாங்க? உடனே எல்லாம் பகவான் கொடுத்தார் சொல்லுவாங்க. லக்ஷ்மி நாராயணுக்கு பகவானே இதன் கெசே தியா. இப்போ லக்ஷ்மி நாராயணருக்கு பகவான் இவ்வளவு செல்வத்தை எப்படி கொடுத்தாரு, இதை பற்றி நீங்க புரிய வைக்கணும். பாப்கு ஜானே சே தும் பி वो पद पा सकते हो. இந்த பாபா நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் இவர்களை போல பதவியை பெற முடியும் அப்படி நீங்க சொல்லுங்க. चलो तो समझाए या तो फलानी एड्रेस पर आकर समझो. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க ரெடினா நாங்க சொல்றோம். இல்லை அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வாங்க, அப்படி சென்டரோட அட்ரஸை நம்ம கொடுத்துட்டு வரணும். அங்கே வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படி சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு இந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்றாரு பாபா. यहाँ कोई पैसे आदि नहीं रखना है. तुम बच्चों की बुद्धि में सब राज है. लक्ष्मी नारायण सीताराम उनको राज किसने दिया? பாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில எல்லா ரகசியங்களும் இருக்கு. லக்ஷ்மி நாராயணா ராம் சீதா இவர்களுக்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யாரு? ஜரூர் பகவான் சே மிலா. கண்டிப்பா யாரிடமிருந்து கிடைத்திருக்கிறது? பகவானிடமிருந்து. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினுடைய ராஜ்யமானது ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. தும்னே சாட்சாத்கார் பி கியா ஹே. நீங்க காட்சியும் பார்த்துருக்கிறீங்க. என்ன காட்சி? லக்ஷ்மி நாராயணர் ராமா சீதாக்கு எப்படி ராஜ்யம் கிடைத்தது? பாத்தி படி சஹஜ மீட்டிய விஷயமெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான், இனிமையான விஷயங்கள். போலோ ஊஞ்சித்தி ஊஞ்சுத்து பாப் என்ன, உயர்ந்ததுல உயர்ந்தவர் தந்தை அல்லவா? சொல்லுங்க, அந்த தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பரம்பிதா பரமாத்மா பற்றி அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேளுங்க. கிருஷ்ணரை பாபா என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணனை ஆகி ஜனமே ராஜ்யோசி பத்து பாயாகே. கிருஷ்ணருடைய அவருடைய முன் பிறவியில ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு கிருஷ்ணா என்ற ஒரு பதவியை பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லணும். ஏன்னா மறந்துடக்கூடாது, அதுக்காக நோட் பண்ணிக்கங்கிறார் பாபா. मनुष्य की कोई भी याद करनी होती है तो गांठ बांध लेते हैं. மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னா, நினைவில் வச்சுக்கணும்னா முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. தும் பி சிர்ஃப் தோ பாத்தோ கி காண்ட் பாந்தலோ. நீங்களும் கூட பாபா சொல்றார், 2 விஷயத்தினுடைய முடிச்ச போட்டு வச்சுக்கோங்க. எந்த 2 விஷயம்? நம்ம சொல்ல வேண்டியது 2 விஷயம்தான். அந்த விஷயம் மறந்துடக்கூடாது, அதுக்காக எழுதி வச்சுக்கோங்கிறாரு பாபா. அதுக்கு மேல என்ன சொல்றாரு? முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. किसको सिर्फ ये 2 बातें सुनाती रहो. बाप कहते हैं मनमना भव मत्याजी भव. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த 2 விஷயத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். பகவான் சொல்றார், என்ன சொல்றார்? மன்மனா பவ மத்யாஜி பவ. பிரதர்ஷினி से भी बहुत सर्विस कर सकते हो. கண்காட்சி வைத்தும் நீங்கள் நிறைய சேவா செய்ய முடியும்.
இப்போ பகவான் வந்து என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார்? உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் விநாசமாயிடும், நீங்கள் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள். இந்த செய்தியையும் சொல்லுங்க. இந்த கடைசி ஜென்மம் தூய்மையாக ஆக வேண்டும். அமர்லோக்கு சல்னா ஹே तो मेरे को याद करो. அமரலோகம் செல்ல வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்க. பஸ் எஹி சம்சானிக்கா தண்டா கரோ. பாபா சொல்றார். இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வர சொல்றார் பாபா. இப்படி புரிய வைக்கக்கூடிய தொழிலை செய்யுங்க. தொழில் சொல்லிட்டார் பாபா. ஏன் தொழில் சொல்லியிருக்கிறாரு? தொழில் அப்படின்னா அதில் வருமானம் இருக்கும். ஒரு தொழில் பண்ணால் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே போல் இந்த தொழிலை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருமானம்? ஜென்மத்துக்கான வருமானம் கிடைக்கிறது. ஆதா கல்ப பக்தி கா தக்கா காயா. அரை கல்பமா பக்தி செஞ்சு கஷ்டதான் பட்டீங்க, இப்பயாவது நல்ல தொழிலை செய்யுங்கிறார் பாபா. உங்களுக்கும் வருமானம் பண்ணிக்கல, யாருக்கும் வருமானம் பண்ணுறதுக்கான வழியை பக்தியில் நம்ம காட்டவே இல்லை. தேடி அலைஞ்சதுதான் மிச்சம். இஸ் ஜனமே ये संदेश सबको देना है. இல்லை, இந்த ஜென்மத்தில் பாபா வந்து விட்டார், இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். புத்தியில் வந்துருச்சா? எல்லாருக்கும் மனசில் வந்துருச்சா? என்ன பாபா சேவையே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் இந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க. சேவைக்கான வாய்ப்பு வந்துடும். பாபா என்ன பண்ணுவார்? உங்களை யூஸ் பண்ணிக்குவார். பாபாவோடைய சந்தேஷ் கொடுக்கணும், பாபாவோடைய சந்தேஷ் கொடுக்கணும். இரவு பகலாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். டிண்டோரோ பி பிட் பிட் சக்தி ஹே. தண்டோரா போட்டு கூட நீங்கள் சொல்லலாம். பாபா கியா கேத்தே ஹே, பாபா என்ன சொல்கிறார் என்ற விஷயத்த தண்டோரா போட்டு கூட நீங்கள் சொல்லணும். बाबा का मैसेज देना, बाप कहते मुझे याद करो, ज़्यादा कुछ समझना हो तो आकर समझो. என்னை நினைவு செய்யுங்கன்னு பகவான் சொல்கிறார். அதை மட்டும் சொல்லுங்க. அதிகமாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்டருக்கு வந்து கேளுங்கன்னு சொல்லிடுங்க. தும்போ சர்வீஸ் கார் சக்தியோ. பாபா சொல்ல நீங்கள் நிறைய சேவா பண்ண முடியும். ஆசை இருக்கா நிறைய சேவா பண்ணணும்னு? கர்ச்சா சப் குச் மில் சக்தா ஹே. நீங்கள் செலவு பத்து இல்லை ஒன்றும் யோசிக்காதீங்க. செலவுக்கானதெல்லாம் கிடைச்சிரும். ரொட்டி तो अपनी हाथ से भी बना सकते हो. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படி ஞாபகம் வருதா? சேவைக்கு போனேன்னா எங்கே சமைச்சு எப்படி சாப்பிடுவேன், யார் எனக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படி தோணுதா? நீங்கள் உங்கள் கையாலே என்ன பண்ணலாம்? ரொட்டி தயார் பண்ணி சாப்பிட முடியும். அதுக்கான சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். சாதனங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டுட்டு சேவை பண்ணிட்டு வரணும். சர்வீஸ் கா போத் ஸ்கோப். சேவை செய்வதற்கு நிறைய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? சேவா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டம் வேணும். ஆசாமி பி தேக்கி ஜாத்தி ஹே. ஆசாமியையும் பார்க்கப்படுகிறது. बाबा कहती है अच्छा हम तुमको किडबैक बना कर देते थोड़ा ही राज किसको समझाना. பாபா சொல்லறா, குழந்தைகளே நல்லது, உங்களுக்கு நான் கிட்பேக் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் ரகசியத்தை மட்டும் நீங்கள் யாருக்காவது போய் சொல்லிட்டு வந்துடுங்க, மற்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேங்கிறாரா பாபா. பாபா ஐ ஹே. பாபா வந்திருக்கிறார். எதற்காக? பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காக. பாபா சொல்றார், குழந்தைகளே அஷரீரியாகி வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். எனவே என்னை நினைவு செய்தால் நீங்கள் கர்மாத்தீத்த நிலையை அடைந்து விடுவீர்கள். பாபா கேரண்டி கட்டே. பாபா கேரண்டி கொடுக்கின்றார். என்ன கேரண்டி கொடுக்கிறார்? நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். எப்போ? என்னை நினைவு செய்யும்போது. போத்துக்கு பைகாம் மில்சாயே. நிறைய பேருக்கு செய்தி கிடைக்க வேண்டும். உங்களுடைய கிராமத்தில் கூட போய் சேவா பண்ணுங்க. अथवा बाहर जाकर करो, खर्चा तो मिल ही जाएगा. நீங்கள் இருக்கிற ஏரியாலேயே சேவா பண்ணணும்னு நினச்சா முடியாது. வெளியில் போங்க, உங்கள் கிராமத்துக்கு போங்க, இல்லை வெளியில் போய் சேவா பண்ணுங்க. செலவை பற்றிலாம் யோசிக்காதீங்க, செலவுக்கெல்லாம் கிடைச்சிடும். சேவைக்கு போயிட்டீங்கன்னா பல ஏற்பாடுகள் உங்களுக்கு பாபாவே செஞ்சு கொடுத்துருவார். இல்லை நீங்கள் போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? நாங்கள் இடம் கொடுக்குறோம், நாங்கள் பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறோம், இல்லை ட்ரெயினில் வாங்க ட்ரெயினுக்கான டிக்கெட் வாங்கி கொடுக்குறோம். அப்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் தானாகவே நடந்துருங்கிறார் பாபா.
செலவை பற்றி யோசிக்காதீங்க. कोई सर्विस करके दिखावे, सेवा மட்டும் செஞ்சு காட்டுங்க போதுங்கிறார். பல் தந்தி पर रहो तो भी सर्विस बहुत हो सकती है. நீங்க வேலை பார்த்துக்கிட்டே லௌகிக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, வேலை உங்கள் தொழிலை பார்த்து கொண்டே கூட நீங்கள் நிறைய சேவா பண்ண முடியும். தொழிலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த தொழிலையே பாருங்க, இந்த தொழிலையே பாருங்க. எப்படி பாருங்க? 8 மணி நேரம் உங்களோட தொழிலை பாருங்க. சரீர நிர்வாகத்துக்கான தொழில் 8 மணி நேரம் ஓய்வு எடுங்க. தொபி டைம் பவுத்து ஹே. 16 மணி நேரம் ஒதுக்குனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்காக நிறைய டைம் இருக்குது. அந்த டயத்தில் 1 மணி நேரம் உண்மையாக சேவா பண்ணுங்களேன். 1 மணி நேரமாக சேவா பண்ணினீங்கன்னா மிக உயர்ந்த பதவியை பெற முடியும். चारों तरफ चक्कर लगाती रहे, परंतु इसमें निर्भयता भी चाहिए. எல்லா பக்கமும் சேவைக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? निर्भयता வேணும். पहले उनको बताना मैं कोई बेकार नहीं हूँ, मैं तो आपको ईश्वर का रास्ता बताने आया हूँ. பாபா சொல்ல சேவா செய்ய போகும்போது நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ இல்லை எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றும் பெக்கர் கிடையாது, உங்கள்கிட்ட இது கேட்டு வாங்கிறதுக்காக வரல, நாங்கள் உங்களுக்கு ஈஸ்வரனை பற்றிய வழியை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. हमको हुक्म मिला है 1 मिनट का महामंत्र कर देकर जाऊंगा. எங்களுக்கு பகவான் சேவா செய்ய சொல்லி கட்டளையிட்டிருக்காரு. அதில் 1 நிமிஷம் இறைவன் கொடுத்த மகா மந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. ये है संजीवनी பொட்டி, இதுதான் சஞ்சீவினி மூலிகையாகும். हम बाबा का पैगाम देने आए हैं, நாங்கள் பகவானுடைய செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோன்னு சொல்லுங்க. பாப் கேத்தே மாமைக்கும் யாத் கரோ. மீண்டும் பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள். சர்வீஸ் तो बहुत है, சேவா நிறைய இருக்கு. எத்தனை தடவை சொல்லிட்டார் பாபா இன்னைக்கு வாணியில், சேவா நிறைய இருக்கு, சேவா நிறைய இருக்கு. परंतु खुद ही कोई देहाभिमानी होगा तो किसको तीर लगेगा नहीं. ஆனால் சேவா நிறைய இருக்கு, ஆனால் சேவா செய்யக்கூடியவங்க தேக அபிமானத்தில் இருந்தால் யாருக்குமே அந்த அம்பு தைக்காது. ஞானம் என்பது போய் சேராது. நீங்கள் பாபாவோட குழந்தை, பாபாவிடம் உண்மையாக இருக்க வேண்டும். ஏசினி மித்திர சம்பந்தியுக்கு யாது करते रहे. பாபாட்ட வந்துட்டு பாபாட்டிய அர்ப்பணம் ஆயிட்டு, பாபாட்ட வந்துட்டு பாபாட்டி எல்லாமே எனக்கு நீங்கள் தான் பாபான்னு அர்ப்பணம் ஆயிட்டு சொந்த பந்தத்தெல்லாம் உட்காந்து நினச்சிட்டு இருக்கிறது, இது ரைட் இல்லை இல்லையா? பாபாட்ட வந்த பிறகு என்ன பண்ணணும்? எல்லாமே நீங்கள் தான் பாபா அப்படின்னு அவரோட சேவைக்கு வந்த பிறகு அவரை தானே நினைக்கணும். அவர் நினைவு விட்டுடுறது, சொந்த பந்தத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது, இது வேணும் அது வேணும்னு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாதுன்ட்டார் பாபா. तुम कोई सी कुछ ले नहीं सकते हो, நீங்கள் யார்கிட்ட எதையும் வாங்கவும் முடியாது. நீங்கள் சேவிக்கா போகிறீங்க, அங்கே யாராவது உங்களுக்கு எதாவது கொடுக்குறாங்க, அப்போ என்ன செய்கிறது? அதை நீங்கள் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது யாரோட சேவா? பாபாவுடைய சேவா. உங்களை யார் சேவைக்கு அனுப்பினா? பாபா நிமித்தமானவங்க மூலமாக சேவைக்கு அனுப்புகிறாரு இல்லையா? அப்போது அது சேவைக்கு போயிட்டு வரும்போது அங்கே யாராவது புது ஆத்மாக்கள் ஒரு பாவனையில் அவங்களுக்கு அந்த உண்டியெல்லாம் போடணும்னு தெரியாது. அப்போ எதையாவது பகவானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் செய்யக்கூடிய சேவையை பார்த்து அவங்க ஒரு பூரி படைஞ்சு அதனால் கூட என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாமா உங்கள் லௌகிக்க வீட்டுக்கு? மாதாஸ் பிரதர்ஸில் சேவைக்கு போகிறீங்க இல்லையா? குமார்ஸ் குமாரிஸ் மாதாஸ் எல்லாருமே எல்லா இடங்களுக்கு சேவைக்கு போகிறீங்க இல்லையா? கீதா பாடசாலைக்கு ஞானம் சொல்ல போகிறீங்க. அங்கே எதாவது கொடுத்தாக்க உண்டியில் இருந்தால் உண்டியில் தான் போட சொல்லணும். அப்படி இல்லை எதாவது கொடுத்தாங்கன்னா நிமித்தமானவங்கள்ட்ட அதை கொண்டு வந்து சேர்த்துடணும். கிஸ்கா ஹாத்துக்கா காணி சக்தியோ, யார் கொடுக்குறதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட முடியாது, யார் கையினால நீங்கள் சாப்பிட முடியாது. என்னென்ன சொல்கிறார் பாபா? யார்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, யார்கிட்ட எதுவும் நீங்கள் வாங்க முடியாது, யார் கையினாலையும் சாப்பிட முடியாது.
உங்க கையால செஞ்சுதான் நீங்க சாப்பிடணும். अपनी हाथ का बनाकर खाने से ताकत बहुत आएगी. தன்னோட கையால செஞ்சு சாப்பிடும்போது அதுல சக்தி நிறைய வரும். परंतु इतनी मेहनत कोई करते नहीं है. ஆனா இவ்வளவு முயற்சி யாரும் பண்றது இல்லையா, தன் கையால சமைச்சு சாப்பிடுறது இல்ல. மாயா படி பல்வான் है, மாயா ரொம்ப பலசாலி. தேக அபிமான் की बीमारी बड़ी मुश्किल जाती है. தேக அபிமானம் என்ற அந்த நோய் அவ்வளோ ஈஸியாக போகிறதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நோய் போகுது. படி மெனத்தை, அது நோய், கடுமையான நோய். அந்த நோயை போக்கணும்னா ரொம்ப முயற்சி தேவை. योग में रहने सकते तो बनाना ही छोड़ देते हैं. பாபா நினைவு செய்யலைன்னா அவங்க தன்னோட கையால் சமைச்சு சாப்பிட்றதே என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. அந்த விரதத்தெல்லாம் விட்டுடுறாங்க. உணவினுடைய விரதம் கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். अच्छा योग में रहकर खा सकती हो. देही अभिमानी अवस्था जमाने के लिए बड़ी मेहनत चाहिए. देही அபிமானி நிலையை கொண்டு வருவதற்கு, அந்த ஸ்திதி சேமிப்பு செய்வதற்கு, உருவாக்குவதற்கு ரொம்ப முயற்சி தேவை, சும்மா வந்துடாது. बड़े बड़े सत्संगों में एक ही बात जाकर समझाओ. பெரிய பெரிய சத்சங்கங்களுக்கு போங்க, போயிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைங்க. பகவானுடைய மகாவாக்கியம், என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள். இந்த ஒரு விஷயத்தை புரிய வைங்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. நீங்க விஸ்வத்துக்கே மாலிக் ஆகணும்னா அதான் ஒரு உயர்ந்த பதவி இல்லையா? அந்த உயர்ந்த பதவி பெறுவதற்கும் ரொம்ப முயற்சி தேவை. பிரஜையில வருது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेकाன முக்கியமான பாயிண்ட், कोई भी काम बेसमझी से न हो. इसके लिए ज्ञान योग का बल जमा करना है. எந்த ஒரு காரியத்தையும் புத்தியற்ற காரியமாக செய்துவிடாமல் இருப்பதற்கு ஞானம் யோகத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்ய வேண்டும். समय निकाल सच्चाई से निर्भय हो सर्विस जरूर करनी है. நேரத்தை ஒதுக்கி உண்மையோடும் பயமற்ற தன்மையோடும் சேவையை அவசியம் செய்ய வேண்டும். சேவை மூலமாகத்தான் சக்தி வரும். உடல்நலம் சரியில்லாட்டாலும் சோர்வா இருக்கு, சரியில்லை மீன்ஸ் அர்த்தம் உடல் சோர்வா இருக்கு, சேவா பண்ண என்ன ஆயிடும், ஒரு எனர்ஜி வந்துடும். ஏன்னா புண்ணியம் சேருது, சேவா பண்ணும்போது என்ன ஆகுது, புண்ணியம் சேருது, அதனால அது சக்தி கொடுத்துருது. ரெண்டாவது பாயிண்ட், देह अभिमान की बीमारी से बचने के लिए भोजन बहुत योगयुक्त होकर खाना है. தேக அபிமானத்தினுடைய நோயிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை யோகயுக்தாகி சாப்பிட வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. हो सके तो अपने हाथ से बनाकर शुद्ध भोजन स्वीकार करना है. ஒருவேளை உங்களால் சமைக்க முடியும் என்றால் உங்க கையாலேயே சமைத்து சுத்தமான உணவை ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். वरदानम, सर्व आत्माओं के अशुभ भाव और भावना का परिवर्तन करने वाले विश्व परिवर्तक भव. அனைத்து ஆத்மாக்களுடைய அசுபமான உணர்வு மற்றும் பாவனையை மாற்றியமைக்கக்கூடிய, உலகை மாற்றக்கூடியவராக ஆகுங்கள். जैसे गुलाब का पुष्प बदबू की खाद से पुष्प धारण कर खुशबूदार गुलाब बन जाता है. ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாபா இன்றைக்கு வரதானத்துக்கு. எப்படி ரோஜா மலர் ஆனது அந்த செடிக்கு போடக்கூடிய அந்த உரம் எப்படி இருக்கு, ரோஜா செடிக்கு போடக்கூடிய அந்த உரமானது துர்நாற்றத்தை கொடுக்கும். அந்த துர்நாற்றத்திலிருந்து கூட அந்த ரோஜா என்ன பண்ணுது, நறுமணத்தை தாரணை செய்து நறுமணம் வீசக்கூடிய மலராக ஆகிவிடுகிறது. அதே போல ஆப் விஸ்வ பரிவர்த்தக சிரேஷ்ட ஆத்மாயே, நீங்கள் யாரு, உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள்.
अशुभ व्यर्थ साधारण भावना और भाव को श्रेष्ठता में அசுபமான வீணான சாதாரண பாவனையையும் மற்றும் உணர்வுகளை சிரேஷ்டமானதா மாத்துங்க. अशुभ भाव और भावना को शुभ भाव और भावना में परिवर्तन करो. अशुभ உணர்வையும் அசுப பாவனையையும் சுப உணர்வாக பாவனையாக பரிவர்த்தன் செய்து விடுங்கள். तब ब्रह्मा बाप समान अव्यक्त फरिश्ते बनने के लक्षण सहज और स्वतः आएंगे. அப்பொழுதுதான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுவதற்கான லட்சணங்கள் சகஜமாகவே தானாகவே வந்துவிடும். इसी से माला का दाना दाना की समीप आएगा. இதன் மூலமாக நீங்க மாலையில மணியாக மணிக்கு சமீபமாக வந்து விடுவீர்கள். स्लोगन अनुभवी स्वरूप बनो तो चेहरे से कुछ नजीब की झलक दिखाई देगी. அனுபவி சொரூபம் உடையவராக ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலமாக பாக்கியத்தினுடைய ஒரு ஜொலிப்பானது தென்படும். உங்களுடைய முகம் நீங்க அடைஞ்ச பாக்கியத்தை சொல்லணுங்கிறார் பாபா. அதுக்கு என்ன வேணும்? அனுபவி சொரூபமாகணும். लवलीन स्थिति अनुभव செய்யுங்கள். बाप दादा का बच्चों से इतना प्यार है जो समझते हैं हर एक बच्चा मेरे से भी आगे हो. பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது. அல்ல, எப்பவுமே பாபா என்ன நினைக்கிறார்? ஒவ்வொரு குழந்தையும் என்னை விட முன்னால இருக்கணும். दुनिया में भी जिससे प्यार ज्यादा प्यार होता है उसे अपने से भी आगे बढ़ाते हैं. உலக ரீதியிலும் கூட யார் மேல அதிகமான அன்பு இருக்கிறதோ, அன்பு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தன்னை விட பிறர் என்ன பண்றாங்க? யார் மேல அன்பு இருக்கோ அவர்களை முன்னேற்றுறாங்க. यही प्यार की निशानी है. இதுதான் அன்பினுடைய அடையாளம். तो बाप दादा भी कहते हैं. எனவே பாப் தாதாவும் கூறுகிறார், मेरे बच्चों में अब कोई भी कमी नहीं रहे. என்ன கூறுகிறார்? என்னுடைய குழந்தைகளிடத்துல இப்பொழுது எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. சப் சம்பூர்ண சம்பன ஒரு சமான பன் ஜாயே. அனைவருமே சம்பூர்ணமானவர்களாகவும் சம்பன்னமானவர்களாகவும் சமானமானவர்களாகவும் ஆகிவிட வேண்டும். ஸோ இந்த எண்ணம் யாருக்கு இருக்கு? பாப் தாதாக்கு இருக்கிறது. அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு எண்ணங்கள் பாபாவுக்கு வருகின்றது. நல்லது. ஓம் சாந்தி. மனுஷங்க கிட்டேந்து விலகி போனீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாதுங்க. ஆனா உள்ளார்ந்த அமைதியும் ஆத்மீக அன்பும் அதை தீர்ப்பதற்கு உதவும். Distancing ourselves from people does not help resolve conflicts, but cultivating inner peace and spiritual love helps.